ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போஸ்ட் பண்ணுற 2வது வீடியோ. எப்பவும் போல் இன்றைக்கும் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த குக் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்குது. என்ன குக் பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. அப்படியே திங்க் பண்ணிட்டு வரும்போது சரி சாம்பார் வச்சிடலாம், சாம்பார் வச்சுட்டு ஒயிட் ரைஸ் வச்சிடலான்னு ஒரு பிளானு. சரி அப்புறம் சாம்பாருக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். சாம்பார் வைக்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, பசங்க ஒவ்வொரு டைமும் ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பருப்பு அதெல்லாம் அதிகமாக எடுத்து வந்துடும், பருப்பு நெய்யெல்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க. அதனால் பருப்பு அதிகமாக இருந்தனால சரி பருப்பு போட்டு சாம்பார் வச்சிடலாம்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்பவும் பசங்க பார்த்திங்கன்னா ஷூ புதுசு ஏதாவது செப்பல் வாங்கினாங்கன்னா ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு பாக்ஸோடு வச்சுருவானுங்க. அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஷூ ரேக்குக்கு 1க்கு 2 வாங்கி வச்சுட்டோம். ஓகே, ரூமுக்கு வந்ததும் அப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு நான் வந்து கிச்சன் பக்கம் போயிட்டு நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுனால சாம்பார் அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சிடலான்னு தான் பிளானு. ஒயிட் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா அரிசி 4 பேர் இருக்கிறதுனால அரிசி ஒரு 3 டம்ளர் எடுத்து அதை ஊற வச்சுட்டு நான் வந்து சாம்பாருக்கு தேவையான பொருள்லாம் இருக்கான்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா திங்ஸும் இருந்துச்சு. ஜீரகம் மட்டும் இல்லை, ஜீரகம் மட்டும் பசங்களை நான் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். எல்லா திங்ஸும் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் நான் ஊற வச்ச அந்த ரைஸை பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு நான் வந்து சாப்பாடை வச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளானு. ஃபஸ்ட் நான் ஊற வச்ச சாப்பாடை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு நான் வந்து குக்கரில் போட்டு வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இவன் தான் என்னை பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டான். நீங்கள் குக்கரில் சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பாடு வைங்க. அந்த குக்கரோட வார் இருக்குல்ல அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த குக்கர் மேலே நல்லா மவுத்து வச்சு நல்லா ஊதிட்டு ஏர் போகான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை வைங்க. ஓகேவா? ஸோ சேஃபாக குக் பண்ணுங்கள். இப்போ நான் குக்கர் பற்றி பேசுனதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். 3 டம்ளர் நாங்கள் அடித்து வச்சதுனால 3 டம்ளருக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா 9 டம்ளர் நாங்கள் வந்து தண்ணி ஊற்றுவோம். 9 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சோன்னா சாப்பாடு நல்லா வந்துடும். ஸோ நான் 3 டம்ளருக்கு 9 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை நல்லா மூடிட்டு நான் வந்து அதை அடுப்பில் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சாம்பாருக்கு ரைஸ் வச்சாச்சு. அப்புறம் சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு மஸ்ட்டு. ஸோ அதனால் பருப்பு நான் வந்து ஒரு 1.25 டம்ளர் நான் வந்து எடுத்து அதையும் நான் வந்து ஊற வச்சு நல்லா அலசணும். ஸோ இதெல்லாம் பசங்க எடுத்து வந்தது. ஆல்ரெடி தான் சொன்ன மாதிரி பசங்க ஊருக்கு போகிறதுனால ஊருக்கு போயிட்டு பருப்பு நெய் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக எடுத்து வந்துடுவாங்க. அதனால் பருப்பு 1க்கு 1.25 டம்ளர் நான் போட்டுட்டு அதையும் நல்லா அலசி தனியாக ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சிட்டேன். அதை எப்பவும் விசிலும் நல்ல விசிலான்னு பார்த்துட்டு நல்லா விசிலையும் நல்லா அலசிட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ நான் மாட்டுறது தான் பெரிய வேலையாக இருந்துச்சு. இவனை மாட்டுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஒரு வழியாக குக்கரை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு அலசிய அந்த பருப்பு பார்த்திங்கன்னா அதையும் நான் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து காய்கறி கட் பண்ணதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி இன்றைக்கி கொஞ்சம் நியூஸ் சேனலை பார்த்து நியூஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நியூஸை நான் போட்டு விட்டுட்டு வெஜிடபிள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பக்கத்தில் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். ஸோ விசில் வரதை பார்த்துட்டு அவனை கவனிக்க சொல்லிட்டு நான் வந்து வெஜிடபிள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னடா பேச்சுலன்னு சொல்கிறானே, ஒருத்தனே இல்லைன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா 2 பேர் குக் பண்ணுறதுனால ஒருத்தன் வெளியே போயிட்டான், அவன் இன்னும் வரலை. ஸோ அதனால் நான் குக் பண்ணணும். ஸோ அதேமாதிரி வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னடா இவன் ரூமில் யாருமே இல்லை, நான் ஃப்ரெண்டை விசிலை பார்க்க சொல்லலான்னு சொல்கிறீங்களா? அவன் பார்த்திங்கன்னா மார்னிங் குக் பண்ணுறவன். ஸோ எந்த ஹெல்ப்பும் வந்து பண்ண மாட்டானுங்க. அதனால் 2 பேர்னால் அந்த 2 பேர் தான் ஈவினிங் சமைக்கணும், அந்த 2 பேர் தான் மார்னிங் சமைக்கணும். அதனால் அவனுக்கு எந்த ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க. ஸோ அப்படியே சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணிவிட்டு இருக்கும்போது ஒன்று வாயில் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு
வாங்க சாப்பிடுங்க. நல்ல மாங்காய் சுத்தமான மாங்காய். நாங்கள் சாம்பார் எடுத்து மாங்காய் போடுவோம். சொன்னேன்ல. ஸோ ஒர்க் பண்ணதுக்கு வரமாட்டானுங்க. ஸோ மாங்காய் எடுத்து சாப்பிட்டுட்டு அவன் போயிட்டான் பாருங்க. ஸோ வெஜிடபிளையும் பருப்பையும் பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டிருக்கலாம். பட் ஒன்றா போட்டிருந்தால் அது வந்து ரொம்ப மிக்ஸ் ஆகி அதை எடுத்து சாப்பிடும்போது அந்த வெஜிடபிள்ஸ் எதுன்னே தெரியாது. அதனால தான் நான் பருப்பை தனியாக வேக வச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் காய்கறிலாம் கட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த காய்கறியை ஒன்ஸு தண்ணியில் வேக வச்சு தான் நான் வந்து அதில் மிக்ஸ் பண்ணுவேன். அப்போ தான் அந்த காய்கறியை வந்து தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு எந்த பொரியலும் நாங்கள் வைக்கிறனால அந்த காய்கறி அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாம்பாரில். ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி வந்தவங்க சரி யூடியூப்லாம் வர மாதிரி பூண்டை உடச்சா வந்துன்னு கை வச்சு உடச்சுன்னு போது உடச்சி பார்த்தா நான் கை தான் எனக்கு வலிச்சிருச்சு. ஓகே, சாம்பாருக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் சொல்லி சின்ன வெங்காயம் இருந்துச்சு. சின்ன வெங்காயம் உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா என்னமோ என்ன சொல்லியிருக்கான், என்ன சொன்னான்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சின்ன வெங்காயம் பார்த்தா சின்ன வெங்காயம் சாம்பார் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாம்பார் ஃப்ளேவர். ஸோ முடிஞ்சிச்சு, காய்கறியெல்லாம் கட் பண்ணி நாங்கள் முடிச்சிட்டோம். அப்புறம் ஹாலில் பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ண அந்த வேஸ்டேஜ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு உடனே க்ளீன் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா வெங்காயங்கிறதுனால அது வந்து காற்றுல பறந்து எங்கேயாவது போய் இருக்கும். அதனால நாங்கள் சீக்கிரமாக கட் பண்ணணுன்னு க்ளீன் பண்ணிவிட்டேன். அப்புறம் கட் பண்ணி வச்ச காயை பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா அலசிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு அதை வந்து பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 3 பேர் இருந்தோம். கப்புனு குக்கர் வச்சு அப்படியே ரூம் ஃபுல்லாக சதுரி சோறாக இருந்துச்சு. அப்படியே வராங்க இங்கே பாருங்க குக்கரோட இது எந்த அளவுக்கு அடிபட்டு என்ன இருக்கும். ஏதோ காட் கிரேஸ், காட் கிரேட் கிரேஸ் தானே, கிரேட் தான் கிரேஸா, அது நம்ம தப்பிங்க பார்த்துக்கலாம். தப்பிங்க அது ஒரிஜினல் வீடியோ. ஆமாம், சரி ஓகே. காய்கறிலாம் தேவையான காய்கறிலாம் நான் கட் பண்ணிவிட்டு சாம்பார் காய் வேகுது, சாம்பார் காய் வேக வச்சுட்டு கத்தி அந்த கட் பண்ண பிளேட்டெல்லாம் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து அவனை குத்த போனதுனால அந்த குத்த போன கத்தி பார்த்தீங்கன்னா 2 குத்து கீழே வச்சு குத்திட்டு தான் அவர் வந்து கத்தி வைப்பாராமா. ஸோ காய் நல்லா வேகுதான்னு செக் பண்ண வந்துட்டேன். காய் வந்து கொஞ்சம் வேகலை, கொஞ்சம் நசுக்கி பார்த்தேன், வேகலை காய். எப்பவும் வரமாட்டேன் ஆக்சுவலாக. இவன் பார்த்தீங்கன்னா மார்னிங் குக் பண்ணுறவன் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறனால வந்து உள்ளே நிற்கிறான். சரி சும்மா வந்துட்டானே அப்படியே காய் கொஞ்சம் சூடோடு வச்சு விடுன்னு சொல்லிட்டு அமுத்தி விட்டுட்டேன். நீ வரமாட்டான்னு நினைக்கிற பக்கத்துல நீ வருவேனி ஐஸ் தான் வைக்கணும், நடிச்சிட்டு போகலாம், எதுவும் ஆயிருக்காது. சரி ஓகே. ஸோ சாப்பாடும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வேக வச்ச பருப்பு வந்து நல்லா வந்துச்சான்னு செக் பண்ணேன், பருப்பு நல்லா வந்துருச்சு. நான் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பருப்பையும் காய்கறியும் பார்த்திங்கன்னா நான் வந்து தனித்தனியாக வேக வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்கறியும் பருப்பையும் ஒன்றா போட்டு கூட நீங்கள் குக் பண்ணலாம். ஸோ தான் பசங்கிட்ட சொன்ன மாதிரி ஜீரகம் கடலைப்பருப்புலாம் இல்லை. ஸோ அந்த ஜீரகம் கடலைப்பருப்புலாம் வாங்கிட்டு வந்துட்டானுங்க. ஸோ வாங்கிட்டு வந்த கடலைப்பருப்பு ஜீரகம்லாம் நான் வந்து டப்பாவில் கொட்டி வச்சுட்டு, இன்னும் அந்த டப்பாவில் என்னென்ன போடலான்னு சொல்லுங்கள். ஸோ குக் பண்ணதுக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பசங்க ஊருக்கு வந்து அடிக்கடி போகிறதுனால நெய் அதிகமாக எடுத்து வந்துடுவாங்க. நாங்கள் நெய் இருக்கிறதுனால நெய் யூஸ் பண்ணுறோம் சாம்பாருக்கு. நீங்கள் நெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட, ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் அதில் நம்ம வச்சுருந்த கறி லீவ்ஸ் கொரியண்டர் லீவ்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் போட்டால் அதில் எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு. சின்ன வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பூண்டு நம்ம பச்சை மிளகாலாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வணக்கணும்னு தேவையில்லை. ரொம்ப வணக்கணும் அது வந்து மிக்ஸ் ஆகிரும். அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடும்போது தனித்தனியாக தெரியாது. நம்ம இதுக்கு தனியாக பொரியல்லாம் எதுவும் வைக்கலை. அதனால் காய்கறி அப்படியே சாம்பார்லேருந்து எடுத்து சாப்பிடும்போது பொரியல் சாப்பிட்ட ஃபீல் இருக்குனதுக்காக ரொம்ப நம்ம அது வதக்கணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லேட்டாக வேறு ஆகிடுச்சு. இதில் நான் வீடியோ வேறு எடுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் லேட் ஆகிடுச்சு. பசங்க வேறு வெளியே வந்து கத்திக்கிட்டே இருக்கானுங்க, இன்னும் ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சுன்னு. எனக்கு ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நான் முதல்ல மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கொரியண்டர் பவுடர். ஸோ எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் பொடி ரொம்ப நாள் இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாம்பார் தூள் ஏதாவது மசாலா நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பைரி டேட்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அந்த சாம்பார் தூள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. ஏதோ நான் அப்படியே பார்த்ததுனால அதை நான் நோட்டீஸ் பண்ணதுனால அப்படியே தூக்கி வீசிட்டேன். நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வேக வச்ச காயை வந்து அந்த வணக்கின வெங்காயத்தை தக்காளியில் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப வேகணும்னு தேவையில்லை. ஸோ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு மட்டும் பத்தல, சால்ட்டு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வேக வச்ச பருப்பையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஏற்கனவே சாம்பார் கொஞ்சம் அதிகமாகதுனால நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. அந்த பருப்புலேயே நான் சாம்பாரோட தண்ணியை ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா காய்கறி எல்லாம் அப்படியே தனித்தனியாக தெரியுது. ஸோ நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாம்பார் சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியேட்டு வந்து சாப்பிட ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தயிர் ஊறுகாயெல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. பசங்கள்லாம் வந்துட்டானுங்க. பசங்கள்லாம் சேர்ந்து சாப்பிட ரெடி ஆகிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ ஊறுகாய் வச்சு சாப்பிட்ட போது நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ.